India's most preferred retirement community, Ananya's Nana Nani Home, Coimbatore, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்பவர் மூலம் நடந்த கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளது. மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில்தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி ஆனந்தனை தனிப்படை தேடுவதாக போலீஸ் கூறுகிறது. ஆனால் அவர் தமது வீட்டருகே 2 வீலரில் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை என பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் திமுகவினராக இருக்கின்றனர். திமுக அரசு தங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட காரணம். நாமக்கல்லில் கந்துவட்டி கடனை அடைக்கவே கிட்னியை விற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை கந்துவட்டிக்கு உள்ளாக்கி பின்னர் கிட்னி திருடும் கும்பலில் சிக்க வைத்தது என இந்த ஒட்டுமொத்த வலைப்பின்னலும் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு குறித்த செய்தி வெளிவந்து 5 நாட்களாகியும் திமுக அரசு இத்தனை மெத்தன போக்கில் செயல்படுவது இந்த குற்றத்தில் திமுக புள்ளிகளுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் உடனே சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இது பற்றி விசாரிக்க வேண்டுமென அண்ணாமலை கூறியுள்ளார்.